காலை வணக்கம். மீண்டும் சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட், மைசூர். நீண்ட நாட்களாகவே வெளிநாடுகளிலிருந்து நிறைய நண்பர்கள் எனக்கு போன் செய்து சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் இந்த தியானம் மற்றும் குண்டலினி யோகம், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் எப்படி மோட்ச மந்திரத்தை தன்னுடைய குருக்களிடத்திலிருந்து வாங்கிட்டு இமீடியட்டா போய் எப்படி பப்ளிக்கு பிரச்சாரம் பண்ணி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓம் நமோ நாராயணாய நமக சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி பரமஹம்ச நித்யானந்தர், பரமஹம்ச யோகானந்தர், நித்யானந்தர் அல்ல, பரமஹம்ச யோகானந்தர் குண்டலினி கிரியயோகத்தை வெளியில கொண்டு வந்தார். அப்ப வெறும் இது சன்னியாசிங்க, யோகிகள், இமாலய குகைகளில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சிருந்தது. யோகானந்தர் இதை வெளியே கொண்டு வந்தார், பப்ளிக் ஆயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குண்டலினி கிரியயோகத்தை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த கிரகிச்சுக்கிட்டு சில பேர் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இந்த இன்டர்நெட்டு, இந்த யூடியூப், அது இதுலலாம் இந்த குண்டலினி யோகத்தை பத்தி நிறைய பேர் போட்டிருக்காங்க வீடியோங்க. அதை பார்த்து செய்யறவங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப்புக்கு குண்டலினாவே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு குருக்கள் கொடுத்த என்ன மந்திரம், பீஜ மந்திரம், தியானம் எப்படி பண்றதுன்னு குரு எப்படி சொல்லி கொடுத்துருக்கார், அந்த தியானத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 கேட்டகரிலையும் தியானம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த தியானத்துல நான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருக்கள் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றவங்களை பத்தி நான் இங்க யாரை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. நான் யாருக்கிட்ட என்ன கத்துக்கிட்டேன், எனக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க எனக்கு சொன்னது. உடம்புல 7 சக்கரம் இருக்கு. சஹஸ்ராரம், ஆக்னேயம், விசுத்தம், அனகதம், மணிபுரம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். அனகதம், ஆக்னேயம், விசுத்தி, சஹஸ்ராரம், ஆக்னேயம், விசுத்தி, அனகதம். இந்த 4 சக்கரத்தை மாத்திரம்தான் தியானம் பண்ணும். இந்த 4 சக்கரத்துக்கு கீழே இருக்க சக்கரத்தை கண்ணு மூடிக்கிட்டும் பார்க்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. தியானத்துக்கு கீழ்முகமாக இருக்கும் சக்கரங்களை பார்த்து செய்யக்கூடாது. கீழ்முகமாக இருக்கும் சக்கரங்களை பார்த்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா குண்டலினி யோகமே வேற. நான் சக்கரா தியானம் பண்றேங்க அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண போனீங்கன்னா குண்டலினி அவேக்கன் ஆயிடும். குண்டலினி அவேக்கன் ஆகிறதுக்கு தானே எல்லாருமே கட்டப்பட்டு இருக்கோம். எங்கேயோ கோடியில ஒருத்தருக்கு தானே ஆகுது. இல்ல கோடியில ஒருத்தருக்கு தான் டிவைனிட்டியோட சேராகுது. குண்டலினி அவேக்கன் நிறைய பேருக்கு ஆயிடுது. குண்டலினி அவேக்கன் ஆச்சுன்னா பாம்பை புத்துல இருந்து கோலை போட்டு குத்தி விட்டீங்கன்னா அது அந்த பாம்பு அந்த புத்துல இருந்து வெளியே வந்து காட்டுக்குள்ள போடும். அதை விட்டுட்டு புத்துலயே அப்படி இப்படி அழைஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்ண பர்பஸ் சர்வாக இல்லையே. அந்த மாதிரி தான் நிறைய பேர் குண்டலினியை ஆக்டிவேட் பண்ணி விட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கனடா, சுவிட்சர்லாந்துல இருந்து ஒருத்தர், குவைத்துல இருந்து ஒருத்தர், மலேசியால இருந்து 2 பேர், அப்புறமா இன்னும் நிறைய 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 நாடுகள் குண்டலினி அவேக்கன் ஆயிட்டு இருக்கு. சில பேருக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு, டிவைனிட்டியோட போய் சேரல. சிவன் சக்தி 2 சேரணும், சேரல. அலையுது குண்டலினி உடம்புல எல்லா இடத்துலயும் அலையுது. எங்க போகணும்னே தெரியல. அதுக்கு கட்டப்படுத்துது. புத்துக்குள்ள போறதுக்கும் இஷ்டம் இல்லை. வெளியே வந்து அப்பா வெளியே ஓப்பனருக்கு போயா, வெளியில போக மாட்டேங்குது. உள்ளேயே போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் கட்டப்பட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல என்ன நிறைய பேர் பரிகாரம் கேட்டாங்க. ஒரு 2-3 பேருக்கு அது டெஃப்யூஸ் ஆயிருக்கு. அது எப்படி இறக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கிரவுண்டிங் எல்லாம் பண்ணி சில பேர் நார்மலுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் குண்டலினுடைய அவஸ்தை இன்னும் அவங்ககிட்ட இருக்கு. சில பேருக்கு 5 வருஷம் 6 வருஷம்லாம் கட்டப்படுத்துறது. உங்க நார்மல் வாழ்க்கை பாழாயிடும்.
எப்படி நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறீங்க, அது சரியா குண்டலினி ஆக்டிவேட் பண்ணலைன்னா நீங்க கடைசியில தொந்தரவுல துக்கத்துல விழுந்துருவீங்க. நான் அவங்க மேல இருக்கிற அன்புனால சொல்றேன், குரு இல்லாம இதை பண்ணாதீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இது 3வது கேட்டகரி சொன்னனே, ஒண்ணுமே தெரியாதவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தியானம் பண்றவங்களுக்கும் குண்டலினி அவேக்கன் ஆயிடுது. என்ன குருவே கன்ஃபியூஸ் பண்றீங்க? இந்த சமாதி நிலை நீங்க எப்படி சுத்தி 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 போனாலும் கடைசியில வர்றது சமாதி. அந்த சமாதி தேர்ட் ஐல இருந்து வரும், குண்டலில இருந்து வரும், வெறும் தியானத்துல இருந்து வந்துடும், எப்படினாலும் வரும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தேர்ட் ஐ என்ன, குண்டலினா என்ன, தியானத்தினால் கிடைக்கிற அனுபவம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சாதாரணமா தியானத்தினால இந்த குண்டலினி அவேக்கன் ஆகுதுன்னா ஜனங்களுக்கு யாரும் சரியா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். ரொம்ப நேரம், நீண்ட நேரம் தியானம் பண்ணாதீங்க. அரை மணி நேரம் சாதாரண வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரை மணி நேரத்திற்கு மேல் தியானத்தை செய்யாதீர்கள். எனக்கு தியானம் ரொம்ப பிடிக்குது, நான் உட்கார்றேன் 1 மணி நேரம், பண்ணாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆத்தல போட்டாலும் அளந்து போடு. இதெல்லாம் பழமொழி சும்மா இல்லைங்க, எல்லா அனுபவத்துல கொடுத்துருக்காங்க. அதனால விபரீதமா நீங்க டைம் இருக்குது, நேரம் கேட்கறவங்க இல்லைன்னு சொல்லி மணிக்கணக்கில் தியானம் பண்ணாதீங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அரை மணி நேரத்துக்கு மேல தியானம் பண்ணாதீங்க, போதும். அரை மணி நேரமே என்னென்னோ சாதனை பண்ணலாம், அரை மணி நேரம் நீங்க பண்ணீங்கன்னா போதும், அதுக்கு மேல பண்ணாதீங்க. எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லை, சம்சாரம் இல்லை. நான் முக்தி அடைவதற்கு இண்டிவிஜுவலா என்ன வேணா பண்ணலான்னு இண்டிவிஜுவலா இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 நாள் 2 நாள் கூட உட்காரலாம். குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் தயவு பண்ணி உட்காராதீங்க. குடும்பத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யாரும் உட்காராதீங்க. அரை மணி நேரம் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேல போகாதீங்க. அரை மணி நேரத்துல உட்காரப்பே சில பேருக்கு சில ப்ராப்ளம் வருது. அது குண்டலினி. நான் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, குண்டலினால் என்னென்ன ப்ராப்ளம் வருது, பெனிஃபிட் என்ன இருக்கு, மைனஸ் என்ன இருக்கு, ரெண்டுமே வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆனா இது இன்னைக்கு சொல்றது நான் அந்த வீடியோல கொடுக்கல, அது நெசசிட்டி வந்தா பேசலாம் இருந்து, இப்ப நெசசிட்டி வந்திருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தியானம் பண்றப்ப சில சமயத்துல நீங்க மூலாதார சக்கரத்தையும் பார்க்க மாட்டீங்க, இடுப்புக்கு கீழே இருக்கிற சக்கரத்தையும் பார்க்க மாட்டீங்க, நெத்தி புட்டாண்ட பார்த்துட்டு இருப்பீங்க. நெத்தி புட்டாண்ட பாக்குறப்ப இந்த பின்னாடி இந்த குண்டலினி அந்த இடம் உங்களுக்கு சூடாகும். இந்த பர்னர்ல இருந்து சூடு காத்த விட்டா எப்படிக்கும், பக் பக் பக்குன்னு சூடு அடிக்குது பாருங்க, அந்த மாதிரி சூடு அடிக்கும் கீழே மூலாதார சக்கரத்து பக்கத்துல. எரியும், எரிச்சல். இந்த மிளகா சாப்பிட்டா எப்படி எரியும் அந்த மாதிரி எரியும் அந்த இடம். ஆனஸ் பாயிண்ட் அல்ல, மூலாதார சக்கரத்துக்கு பக்கத்துல. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பெரினியம் வேற, மூலாதாரம் வேற, ஆனஸ் குதத்வாரம் வேற. இது குதத்வாரத்துக்கும் மூலாதாரத்துக்கும் மத்தியில் இருக்கிற இடம் தான் பெரினியம். அந்த பெரினியத்துலதான் இந்த குண்டலினியம் உட்கார்ந்துருக்கு. அந்த பெரினியம் இருக்கிற இடம் எரியும், இல்லைன்னா சூடாகும். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு சிக்னல். அந்த சூடு வர்ற வரைக்கும் நீங்க கண்ணு மூடிட்டு எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் தியானம் பண்ணலாம். சூடு வர ஆரம்பிச்சிருந்தனா தியானத்தை நிறுத்திட்டு இந்த குண்டலினி யோகம் பண்ணி சக்சஸ் ஆனவங்க யார் இருக்காங்க அவங்கள பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா குண்டலினி யோகம் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க, கிரமமா கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போங்க, உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. இல்ல நல்ல குரு, முக்தி அடைஞ்ச குரு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சுக்கோங்க. பரிகாரங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஏறக்குறையானா நீங்க வீட்டுல யாரும் இல்லாம ஏதோ பண்ணி ஏறக்குறையா போச்சுன்னா வருஷக்கணக்கில் நீங்க பெட் ஆயிடுவீங்க. உங்க பர்சனாலிட்டி எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். நான் உங்களை பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, உங்களை நல்லதுக்கு சொல்றேன். மூலாதார சக்கரம் எரியக்கூடாது, மூலாதார சக்கரம் சூடாகக்கூடாது. இது 2 சிக்னல் உங்களுக்கு கிடைச்ச உடனே மெடிடேஷனை நிறுத்திட்டு இமீடியட்டா ஒரு நல்ல ட்ரைன்டு குருவை போய் பாருங்க. வணக்கம், நன்றி.